சகோதர சகோதரிகளே, இந்த புதன்கிழமையில் தவக்காலத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையிலும் நாம் பார்ப்பது போல இந்த புதன்கிழமையில் முக்கியமான ஒரு நிகழ்வை நாம் பார்க்கவிருக்கிறோம். ஆண்டவருடைய மரணம், அவருடைய பாடுகள், சிலுவை பாதை நிலைகள், இவற்றை நாம் தியானிக்கவிருக்கிறோம். ஆகவே இந்த தொடரில் என்னோடு நீங்கள் பயணிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஆண்டவர் வாழ்ந்த காலத்து அரசியல், பொருளாதார, சமூக சூழல்களில் அவருடைய பாடுகளை தியானிக்க மீண்டும் அன்புடன் அழைக்கின்றேன். ஆண்டவருடைய பாடுகளை இன்று தியானிப்பதற்கு முன் எசையா புத்தகம் 53 அதிகாரம் 4-5 வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த தொடர் முழுவதும் நீங்கள் நினைவில் கொண்டிருந்தால் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை புனித வாரத்தில் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக பாடுகள் பட்டார், அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம் என்ற இந்த ஏசாயாவின் வாக்குகளை நாம் தியானிப்போம். மெல் கிப்சன் எடுத்த The Passion of Christ, எவ்வளவு தூரம் ஆண்டவர் நமக்காக பாடுகள் பட்டார் என்பதை அருமையாக விளக்குகின்ற படம். இதில் அதிகமான மிகைப்படுத்துதல் ஒன்றுமில்லை. ஆண்டவர் தூக்கிய சிலுவை இவ்வளவு பெரிய ஒரு கனமானது. அந்த காலத்தில் அவர் பட்ட அடிகள் இவ்வளவு அடிகள். எருசலேம் வீதிகளில் அன்னை மரியா தன் மகன் துடிதுடித்து இறப்பதை பார்த்து கொண்டிருந்த வேதனை, இவையெல்லாம் நிகழ்ந்த இடம் எருசலேம். காலில் ஆணிகள், கைகளில் ஆணிகள், இவையெல்லாம் மிகைப்படுத்தல் இல்லை. ரோமைய வழக்கப்படி, குற்றவியல் சட்டப்படி இது எல்லாம் நடந்தது. இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் அன்பை இந்த பெரிய வெள்ளிக்கிழமையில் நாம் தியானிக்க, ஆண்டவருடைய காலத்து சமூக, பொருளாதார, அரசியல் சூழலில் தியானிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஐயனார் இயேசு நசரேயனுஸ் ரெக்ஸ் யூதேயரும் மீண்டும் ஒவ்வொரு தொடரிலும் இந்த படத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதுதான் எருசலேமினுடைய வரைபடம். அலெக்சா மசூதி மற்றும் இங்கே பாடுகள் ஆரம்பித்த இடம் இந்த கொல்கத்தா மலை. இங்கிருந்து பாடுகள் ஆரம்பிக்கின்றது. வியா டொலோரோசா இது செல்லுகிறது. இந்த வியா குரூச்சி சிலுவை பாதை நிலைகள் இங்கிருந்து ஆரம்பிக்கின்றன. இங்கிருந்து ஆண்டனியோ ஃபோர்ட்ரஸ் வருகிறது. பிறகு இங்கு ஹோலி செப்பல்கர் ஆலயத்தில் ஆண்டவர் மரிப்பதை இந்த படம் நமக்கு காண்பிக்கிறது. எருசலேம் தேவாலயத்தினுடைய மதில்கள் ஏறக்குறைய 3 மதில்கள் இப்போது இருக்கின்றன. முதலில் தாவீது கட்டிய அந்த சிட்டி வால், சாலமோன், அடுத்து சாலமோன் கட்டிய சிட்டி வால், அடுத்து அகிரிப்பா மன்னன் கிபியில் அகிரிப்பா மன்னன் கட்டிய அந்த சுவரும் இருக்கிறது. ஆகவே பழைய எருசலேமில் இவற்றை நாம் பார்க்கலாம். அந்த மதில் மேலே அந்த சுவர், ஒவ்வொரு மதிலும் கட்டப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கின்ற போது அங்கு யார் யார் ஆட்சி செய்தது, ஆண்டவருடைய பாடுகளோடு அவருடைய சிலுவை மரணத்தோடு தொடர்புடையவர்கள் யார் என்பதை இந்த படம் நமக்கு விளக்குகிறது. ரோமை பேரரசு என்பது ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியாவின் ஒரு சில பகுதிகள், இந்தியா வரை அது முழுவதும் பெரிதாக விரவி இருந்தது. ரோமைய மன்னன் சீசர் என்று அழைக்கப்பட்டார். அவருக்கு கீழே இந்த ஆண்டவர் காலத்து இந்த பலஸ்தீனாவை ஆட்சி செய்தவர்கள் ஆளுநர்கள், கவர்னர். அப்படி ஆட்சி செய்த அந்த ஆளுநர்கள் பகுதியை அவர்கள் பிரித்துக் கொண்டார்கள். பாடுகள் நடந்த காலத்தில் யார் யாரெல்லாம் அந்த ஆட்சியில், அரசியலில் இருந்தார்கள் என்பதை இந்த படம் நமக்கு விளக்குகிறது. முதலில் பெரிய ஏரோது, அவன்தான் சீசருக்கு ஆளுநராக இருந்தான். மிகவும் கொடியவன். ஹெரட் அர்கெலாவுஸ் என்று அழைக்கப்படுகின்றவன் கொடியவன். அவன் புழுத்து செத்தான். அவன் ஆண்டவரை கொலை செய்யவில்லை. ஆனால் அவருடைய மகன்கள் அவனுக்கு பின் 3 ஆட்சிக்கு வந்தனர், ஆளுநர்களாக வந்தனர். பெரிய ஏரோது, அவன் கிமு 6 கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் அவன் இருந்தான். அடுத்து கிமு 4 இருந்து 39 வரை ஹெரட் அன்டிபாஸ், ஏரோது அந்திபாஸ் அவர் ஆளுநராக இருந்தார். அவர் கலிலேயா, பெரேயா இந்த பகுதிகளுக்கு ஆளுநராக இருந்தார். ரோமைய மன்னர்களுக்கு கப்பம் கட்டுகின்ற
இதை நிர்வகிக்கின்ற ரோமையில், இது பலஸ்தீனம், ரோமை என்பது கீழே இருக்கிறது, இத்தாலி. ஆக அங்கிருக்கின்ற சீசருக்கு கப்பம் கட்டி ஆளுகின்ற குறுநில மன்னனாக ஆளுநர்கள், கவர்னர்ஸ், குறுநில மன்னர்களாக அவர்கள் ஆட்சி செய்தனர். அடுத்து இரண்டாவது மகன் பிலிப். பிலிப் மிகவும் அமைதியானவர். நமது ஆண்டவருடைய பாடுகள், மரணம் இவற்றோடு எந்த அளவும் தொடர்பு இல்லாத ஒருவர், தீமை செய்யாத ஒருவர். அவர் வடகிழக்கு பகுதிகளில் அவர் ஆட்சி புரிந்தார். அடுத்து மூன்றாவது மகன் போந்திய பிலாத்து. கிமு 6 அவர் ஆட்சி செய்கிறார். 6 30 வரை அவர் இருக்கிறார். இந்த போந்திய பிலாத்து தான் யூதேயா, சமாரியா, இதுமேயா இந்த பகுதிகளில், குறிப்பாக தெற்கு பகுதிகளில் அவர் ஆளுநராக இருந்தார். இயேசுவை கொலை செய்ய தீர்ப்பிட்டவன் இந்த போன்டியஸ் பைலட், போந்திய பிலாத்து. அடுத்து அதற்கு பின்னர் அகிரிப்பா மன்னர் வருகிறார். அகிரிப்பா ஆளுநர் வருகிறார். அவர் ஆட்சி செய்கின்ற போதுதான் பவுல், ஏறக்குறைய 60களில் பவுல் கொலை செய்யப்பட்டார் ரோமில். இவர்கள் எல்லோரும் ஆளுநர்கள். அடுத்து நாம் பார்ப்பது ஹை பிரீஸ்ட், தலைமை குருக்கள். இந்த தலைமை குருக்கள் தான் எருசலேமினுடைய அன்றாட நிகழ்வுகளை நடத்துபவர்கள். தலைமை குருக்கள் சமயம் சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, அரசியல், பொருளாதாரம் எல்லாவற்றையும், மக்களை எல்லாம் வழிநடத்தி அவர்கள் ரோமைக்கு கப்பம் கட்டுபவர்கள். இவர்களை கண்டு சீசர் பயப்படுவார். ஏனென்றால் இவர்களை சரியாக கணிக்காவிட்டால் இவர்கள் யூதர்களை தூண்டிவிட்டு பெரிய புரட்சி செய்து விடுவார்கள். அப்போது ரோமிய சாம்ராஜ்யத்துக்கே யூதர்களுடைய கலவரம் பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். வரலாற்றில் நாம் பார்க்கிறோம், மக்கபேயர் மற்றும் சீனியர்கள் இவர்கள் எல்லோரும் கலகம் செய்து யூத மதத்துக்காக போராடியவர்கள். அதையெல்லாம் வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். தலைமை குருக்களை பார்க்கிற போது கிபி 6 15 வரை அன்னாஸ் அவர் தலைமை குருவாக இருந்தார். அடுத்து 18 36 வரை கயபா இவர் தலைமை குருவாக இருந்தார். இவர்தான் இயேசுவை சாவுக்கு கையளித்தவர். மீண்டும் இந்த பெரிய வெள்ளிக்கிழமையுடைய நிகழ்வுகளை நாம் பார்ப்போம். ஆண்டவர் கெத்செமனி தோட்டத்தில் அவர் காட்டிக் கொடுக்கப்படுகிறார். யூதாஸ் முத்தமிட்டு, துரோகியான யூதாஸ் முத்தமிட்டு காட்டிக் கொடுக்கிறான். பிறகு ஒலிவ தோப்பில் அவரை கைது செய்கிறார்கள். கைது செய்து இழுத்துச் செல்லப்படுகிறார். இரவு வியாழக்கிழமை என்று கயபாவினுடைய தலைமை சங்கத்துக்கு, அவருடைய அலுவலகத்துக்கு அவர் இழுத்துச் செல்லப்பட்டு அங்கு குற்றம் சாட்டப்படுகிறார். கயபா திரும்பவும் தன்னுடைய மாமனாரிடம் அனுப்புகிறார், அன்னாஸ். அவர் திரும்பவும் இருவரும் சேர்ந்து தலைமை சங்கத்தில், சன்ஹெட்ரின் தலைமை சங்கத்தில் விசாரணை நடத்துகிறார்கள். நீ யூதரின் அரசனா, என்ன செய்தாய் என்று அங்கு கேட்கிறார்கள். தலைமை குருவுக்கு இப்படியா பதில் சொல்வது என்று கன்னத்தில் ஒருவன் சேவகன் அடிக்கிறான். அதையும் நாம் பார்க்கிறோம். தலைமை சங்கத்தில் அவர்கள் இரவு விசாரணை செய்து குற்றத்தை நிரூபித்து இவர் சிலுவை சாவுக்கு கட்டாயம் தீர்ப்பிடப்பட வேண்டும் என்று ஏற்கனவே அவர்கள் தீர்மானித்ததை சட்டமாக அவர்கள் நிறைவேற்றி பிலாத்துவிடம் கொண்டு செல்லவிருக்கிறார்கள். அடுத்து, ஏனென்றால் இரவாகிவிட்டது, வெள்ளிக்கிழமை காலை தான் பிலாத்து செல்ல முடியும். ஆகவே வியாழக்கிழமை அவரை ஒரு சிறையில் வைக்கின்றார். அதை பற்றி பார்ப்போம். பிறகு வெள்ளிக்கிழமை காலை பிலாத்துவிடம், ஆளுநர் பிலாத்துவிடம் கொண்டு சென்று அவரை குற்றம் சாட்டுகிறார்கள். பிலாத்து அவன் எப்படியாவது இயேசுவை விடுவிக்க வேண்டும் என்று பார்க்கிறான். ஆகவே அவன் சாக்கு போக்கு சொல்லி ஏரோதிடம் அனுப்புகிறான், இன்னொரு ஆளுநரிடம் அவரிடம் அனுப்புகிறான். இருவரும் ஏற்கனவே பகைமை உடையவர்கள், ஒருவரோடு பேச மாட்டார்கள். ஏரோது அவனும் ஏதாவது இவர் புதுமை செய்வார் என்று பார்க்கிறான். ஆகவே அவனும் இந்த பழியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக மீண்டும் பிலாத்துவிடமே அவன் அனுப்புகிறான். பிலாத்து இயேசுவுக்கு மரண தீர்ப்பிடுகிறான். சிலுவை சாவை தீர்ப்பாக அவன் கொடுக்கிறான். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரத்தில் மற்றும் லூக்கா 23, யோவான் 18 இந்த வசனங்களில் நாம் பார்க்கலாம். சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடப்பட்டு அவர் சிலுவையை சுமந்து செல்கின்ற அந்த இடம்தான் வியா தொலரோசா என்று அழைக்கப்படுகிறது, அல்லது வியா குரூச்சி, சிலுவை பாதை நிலைகள். அதுதான் உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஆலயங்களிலும் 14 ஸ்தலங்களாக அவை குறிக்கப்பட்டிருக்கின்றன. நாம் இந்த தவ காலத்தில் சிறப்பாக அந்த சிலுவை பாதைகளை நாம் செய்கிறோம். பிரியமானவர்களே, இன்று எருசலேமுக்கு நீங்கள் செல்லுகின்ற போது இந்த சிலுவை பாதை நடந்த இடங்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றன. இதை பற்றி நான் குறிப்பிடுகிறேன், ஒவ்வொன்றாக நான் குறிப்பிடுகிறேன். ஆனால் இன்று இந்த சிலுவை பாதை, ஆண்டவர் சிலுவை சுமந்து சென்ற இந்த இடங்கள் எல்லாம் வணிகமாக மாறிவிட்டன. திருப்பாடல் 51:1-2, ஆண்டவரே உமது பேரன்பிற்கேற்ப என் மீது இறங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என்று திரியாத்திரியர்கள் மனம் வருந்தி வருகின்ற அந்த மன வருத்தத்தை எல்லாம் இந்த
கடைகள் நவீன பரிசெயர்களாக இருக்கின்ற வியாபாரிகள், குறிப்பாக இஸ்லாமிய வியாபாரிகள் அதை மாற்றி விடுகின்றனர். ஏனென்றால் இந்த வியா குரூச்சிஸ் பகுதியில் இருக்கின்ற கடைகள் எல்லாம் இஸ்லாமிய பகுதியை சார்ந்தது. இட் இஸ் a முஸ்லிம் குவார்டர்ஸ். இதை கடந்துதான் நாம் ஹோலி செப்பல்கருக்கு உள்ளே செல்ல வேண்டும், ஆண்டவருடைய கல்லறைக்கு உள்ளே செல்ல வேண்டும். இங்கே நாம் செல்லுகின்ற போதே அவர்கள் ஒவ்வொன்றாக படத்தை, அங்க ஹோலி லேண்டில் இருக்கின்ற படத்தை கொடுப்பார்கள். சிலுவை பாதை, ஒளிவ மரத்தாலான சிலுவை பாதைகள், ஒளிவ மரத்தில் இருக்கின்ற எண்ணெய்கள், தண்ணீர் என்று படங்கள், ஆண்டவருடைய படங்கள், புனிதருடைய படங்கள், ஜெபமாலைகள் என்று நமக்கு வியாபாரமாக அவர்கள் கொடுத்து அந்த